ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்புமில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அரசிருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அன்பும் அவருடைய மேலான இரக்கமும் நம்ம ஊருடைய வாழ்விலும் நிறைவாக கிடைக்க பெற்று ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைகளாக நாமும் நமது குடும்பங்களும் இந்த சமூகத்தில் வாழ வளர ஒருவர் மற்றவருக்காக நாம் இந்த பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவரிடமிருந்து இந்நாள் வரை நாம் பெற்றிருக்கக்கூடிய எண்ணற்ற ஏராளமான நன்மைத்தனங்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்ப்போம். தொடர்ந்த இறைவனுடைய அருளும் ஆசீரும் வல்லமையும் இரக்கமும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நேரிய பாதையிலே வழிநடத்தி இந்த நாளிலே சிறப்பாக நாம் வேண்டி விரும்பி தேடுகிற எல்லா விதமான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் இறைவன் நமக்கும் நம் குடும்ப வாழ்வுக்கும் முழுமையாக பொழிந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி காத்திட இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு முதல் வாசகத்தின் வழியாக பவுலடிகளார் சொல்லுகிறார், என் வலுவின்மை கடவுளின் வல்லமையால் நிறைவு பெறுகிறார். எனவே நான் என் வலுவின்மையில் பெருமை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இதற்கு முன்பாக கடவுள் அவரிடத்திலே என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையை வல்லமையை சிறந்தோங்க செய்வேன் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறார். நண்புக்குரியவர்களே, பவுலடிகளாருடைய வாழ்வை நாம் ஆழமாக உற்று நோக்குகிற பொழுது பல்வேறு விதமான துன்பங்களை, துயரங்களை, சோதனைகளை, வேதனைகளை கிறிஸ்துவினுடைய நற்செய்தி பணியாளனாக தன்னை மாற்றிக்கொண்டதற்காக அவர் அனுபவிக்க நேர்ந்தது. ஒவ்வொரு துன்பங்களையும் அவர் உள்ளத்தில் சுமக்கிற பொழுது அது ஒரு பெரும் குறையாக, கரையாக, முள் போல என்னுடைய உள்ளத்திலே குத்தி கொண்டிருக்கிறது என்கிற உணர்வு அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. நான் ஒன்றுமில்லாமல் போகிறேன், என்னிடத்திலே எதுவும் இல்லை என்கிற ஒரு மனநிலை அவரிடத்திலே குடிகொள்ளுகிற பொழுது கடவுள் அவருக்கு சொல்லுகிற மிக நம்பிக்கைக்குரிய ஒரு செய்தி, என் அருள் உனக்கு போதும். உன்னிடத்திலே வலிமை இல்லை, வல்லமை இல்லை, ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை, எது வேண்டுமானாலும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் அருள் உன்னோடே இருக்கிறது. என் அருள் உனது வலுவின்மையை வல்லமையாக மாற்றி காட்டக்கூடிய சக்தியாக இருக்கிறது என்கிற நம்பிக்கையை அவருடைய உள்ளத்திலே விதைப்பதை பார்க்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பவுலடிகளாருடைய மனப்பாங்கை இன்றைக்கு நாம் எல்லோருமே பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுவோம். இந்த கொரோனா காலத்தில் பல்வேறு விதமான நிலையில் துவண்டு போயிருக்கக்கூடிய மனுக்குலத்திற்கு, பல்வேறு நிலைகளிலே செய்வதறியாமல் திகைத்து கொண்டிருக்கக்கூடிய மனுக்குலத்திற்கு இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கிற இந்த பவுலடிகளாருடைய இறைவார்த்தை கடவுளின் அருள்
நமக்கு போதும். நாம் எவ்வளவு வலிமையற்றவர்களாக இருந்தாலும் திறமையற்றவர்களாக இருந்தாலும் அதற்குள் கடவுளின் அருள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக, உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக, புதிய ஆற்றலாக, புதிய வல்லமையாக, நம்மை நேரிய பாதையிலே வழிநடத்தக்கூடிய சக்தியாக அது இருக்கிறது என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். பவுலடிகளார் தன்னுடைய வலுவின்மையில் பெருமை கொண்டதைப் போல எவ்வளவோ துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட கடவுளின் அருள் மீது, கடவுளின் உடனிருப்பின் மீது, கடவுளின் வழிகாட்டுதல் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்ததைப் போல நாம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலும் கடவுளின் அருள் என்னை ஆட்கொண்டு என்னை வழி நடத்துகிறது, வல்லமையாய் என்னை எதிர்நோக்கி செல்ல துணிவாய் இருக்கிறது என்கிற மனப்பக்குவத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது பவுலடிகளாரை போல மன தைரியத்தோடு நமது வாழ்வை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை கடவுளிடமிருந்து நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த நாளிலே நாம் பெறுவோம். நாம் பெற்றுக்கொண்ட இதே நம்பிக்கையை நம் சகோதர சகோதரிகளுடைய உள்ளத்திலும் விதைப்போம். அதைத்தான் இன்றைக்கு கடவுள் நாம் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பணியாக நமக்கு பணிக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். நம் சகோதர சகோதரிகளுக்கும் கடவுளின் அருள் அவர்களோடு இருக்கிறது, கடவுள் உடனிருந்து பயணிக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையை விதைப்போம். இந்த விதைப்பு நல் மரமாக, உயர்ந்த மரமாக எல்லோருடைய உள்ளத்திலும் எழுந்து இருக்க இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே அந்தோணி சாமி, சகாய செல்வி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். அனைவருக்கும் நல்ல உடல்நலம் கிடைக்கவும், மகன் மருமகள் பேத்தி குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசை வேண்டியும் மன்றாடுவோம். ஜெயராஜ், ரீட்டா மேரி அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். அந்தோனி சாமி, அல்போன்ஸ், லூயிஸ் மேரி, அலாய்சியஸ், ஜேம்ஸ், சார்லஸ் மரித்த 21ஆம் ஆண்டு நினைவு வரியில் அவரது ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். தொமை முத்து லூர்தம்பார் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். தாமஸ் சதானந்தம் அவருடைய ஆன்ம நித்திய இளைப்பாற்றலை இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். ஞானமுத்து ராஜா தேசதாசருடைய ஆன்ம நித்திய இளைப்பாற்றலை ஜெபிப்போம். சேவியர் வின்ஸ்டன் அவர்கள் ஆன்ம நித்திய இளைப்பாற்றலை இந்த திருப்பலியிலே கொண்டாடிக் கொள்வோம். ஜோசப் டாக்டர் ராஜவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடலுள்ள நலத்தோடு வாழவும், குடும்ப தலைவர் மற்றும் குடும்ப தலைவர் உடல்நலம் அடைய வேண்டிக் கொள்வோம். அமல் பீராயன், பபியுலா, எதேசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும், உத்திரிகை தளத்தில் ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும் திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் கொண்டாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த வரியை கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் பருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகிய அழைப்பும் கன்னியான புனிதமரியாக வானதூதர் புனிதர் அனைவர்கள் சகோதர சகோதரிகள் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவர் நீரே. உம்மாலன்றி வலுவற்றை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் புகழ்ந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நான் என் வலிவின்மையை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளை, பெருமை பாராட்டுதல் பயனற்றதோ? ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டி இருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப் போகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா, உடலின்றி அங்கு சென்றானா, யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா, யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான். இந்த ஆளை பற்றிய நான் பெருமை பாராட்டுவேன். ஏன், வலிவின்மை எனக்கு பெருமை. அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவினையாயிராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டது விடுகிறேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயிரற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அதை என்னை குத்தி கொண்டு கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கி விடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வரிந்து வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலிவின்மையால் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலிவின்மையை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலிவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவிற்றிருக்கும் போதே வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34, பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயரோ அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. வாரிர் பிள்ளைகளை, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூக்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு
கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 24 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அடியோயாம் தரும் காணிக்கை அன்பாயே அடியோயாம் தரும் காணிக்கை அன்பாயே மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மை சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்கள் நலத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும்
எங்களை பாதுகாக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாதீனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தர்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேது ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தர்கள். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளெல்லாம் நினைவு கூர்ந்து ஜீவிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளிக்கருள் மீறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனுமை காத்து உன்னை வாழ்வழிப்பதாக. இன்னும் புதுப்பித்துக் கொள்ளாதவர்கள் தயவு செய்து இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு நாட்கள் நீடிப்பு செய்யப்படாது. எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் தயவு செய்து தவறவிட்டு விட வேண்டாம். அதற்கு பிறகு வந்தால் உங்களுடைய புதுப்பித்தல் நீக்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். எனவே 30ஆம் தேதிக்கு உள்ளாக நீங்கள் வந்து புதுப்பித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல புனித இஞ்ஞாசியார் பிஎட் கல்லூரியில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவ மாணவிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கத்தோலிக்க கிறிஸ்தவ மாணவிகள் விரைவாக சென்று நீங்கள் ஆன்லைனிலே அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் செய்து உங்களுடைய இடத்தை உறுதி செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக விரைவாக நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மாணவிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உண்மையில் ஒன்றித்திருப்பதை குறிக்கின்றது. அதுபோல உமது திருவையிலும் அது ஒற்றுமை விளைவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.